அப்பா, நூலை இன்னும் வேகமாக விடுங்கப்பா, பட்டம் இன்னும் மேலே போகட்டும். குரல் வந்த திசையை நோக்கினேன். ஒரு 5 அல்லது 6 வயது மதிக்கத்தக்க பையன் ஆர்வத்துடன் பட்டத்தை பார்த்தபடி இருக்க, அவனது தந்தை பட்டத்தின் நூலை சிறிது சிறிதாக விட்டு கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக நூலை விடணும். அப்பதான் பக்கத்தில் ஏதாவது பட்டம் நம்ம பட்டத்தின் அருகில் வந்தால் அதில் மாட்டி விடாமல் நம்மால் பட்டத்தின் நூலை இழுத்து கொள்ள முடியும் என்று கூறிவிட்டு பையனிடம் நூலை கொடுத்தார் தந்தை என்றுதான் சொல்ல வேண்டும். நூலை கையில் வாங்கியதும் அவனிடம் குஷி பிறக்க சரசரவன நூலை விட ஆரம்பித்தான். பாருங்கப்பா, எவ்வளோ மேலே போகுது என்று துள்ளலுடன் கேட்டான். இப்படி வேகமா நூலை விடக்கூடாது. பட்டத்தை நம்மால கட்டுப்படுத்த முடிகிற மாதிரி தான் நூலை விடணும். இல்லைனா மற்ற பட்டத்திடம் மாட்டியோ அல்லது மரங்களில் மாட்டியோ அருந்து உன் பட்டம் உன்னிடம் வராமலே கூட போகலாம் என்று சொன்னார் தந்தை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த உரையாடலில் நான் துணுக்குற்றேன். இந்த ஒரு சின்ன விஷயம் எப்படி எனக்கு புரியாமல் போனது. கண்களை மூடியவாறு பூங்காவின் இருக்கையில் சாய்ந்தேன். கடந்து போன நாட்களை என் மனம் திரும்பி பார்த்தது என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன வருண், எப்போ பார்த்தாலும் ஃபோனையை பார்த்து கொண்டிருக்கிற, எப்போதான் படிப்ப என்ற மனைவியின் குரல் எனக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். நான் படிப்பேம்மா, ஃபோன்லேருந்து கண்களை எடுக்காமலேயே பதிலளித்தான் வருண். அரையாண்டு தேர்வும் நெருங்கிவிட்டது. இப்படி பொறுப்பில்லாம இருக்கிறியே என்று தொணத்தாள் என் சகதர்மினி. யூடியூப்பில் நுழைந்து நகைச்சுவை காட்சிகளில் லயித்திருந்த எனக்கு சுகுணாவின் பேச்சு காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்தினார் போன்று எரிச்சலை ஏற்படுத்தியது என்று தான் சொல்ல வேண்டும். சுகுணா, சும்மா இருக்க மாட்ட? எப்போ பாரு அவனை குடஞ்சிக்கிட்டே இருக்க. அவன் என்ன இன்னும் சின்ன பிள்ளையா? உயர்நிலை பள்ளியில் படிக்கிறான், தெரிஞ்சுக்கோ என்று நான் இறைந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஆமாம்ப்பா, எப்பவுமே அம்மாவுக்கு என்ன குறை சொல்வதே வேலையா போயிடுச்சு என்று வருணும் தன் பங்கிற்கு சேர்ந்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும். அவனை சுதந்திரமா விடு, அவன் வேலையை அவன் பார்த்து கொள்வான், உன் வேலையை நீ பார் என எரிந்து விழுந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன தப்பா சொல்லிட்டேன்னு இப்படி பாயிறீங்க? அவன் படிப்பை பாழாக்கிடக்கூடாதுன்னு தான் கண்டிக்கிறேன். முகம் கடுகடுக்க அங்கிருந்து அகன்றாள் சுகுணா என்று தான் சொல்ல வேண்டும். வேலை முடிந்து ஏன் வீட்டுக்கு வர்றோம்னு இருக்கு என்று நானும் சொல்லிவிட்டு, இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்தே இது தினசரி நிகழ்வுகளாகிவிட்டன. அவள் சத்தம் போடுவதும் நான் அடக்குவதும் வாடிக்கையாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சுகுணாவிற்கு எதுவுமே தெரியறதில்ல. உலகம் எவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்கு, அதுக்கு ஈடு கொடுத்து நாமும் போகணுங்கிறது இந்த மரமண்டைக்கு தோணவே தோணாதா? இவளை போலவே குண்டு சட்டையில் குதிரை ஓடணும்னு நினைக்கிறாள். வருண் நல்லா படிக்கிற பையன், அவனால தான் நல்ல உயர்நிலை பள்ளியிலும் இடம் கிடைச்சிருக்கிறது. அப்படி இருக்க அவனை எதற்கு சும்மா நச்சரித்து கொண்டே இருக்கணும் என்பது என் எண்ணம் என்று தான் சொல்ல வேண்டும். நல்லது கெட்டது புரியாத பிள்ளைகளிடம் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கிறது தான் நல்லது என்று தனிமையில் என்னிடத்தில் சொல்வாள் என்று தான் சொல்ல வேண்டும். நீ என்ன பெருசாக நல்லது கெட்டதை கண்டுட்ட? என் பிள்ளை எப்படி படிக்கிறான் பாரு. உன் லெவலில் கூட ஒழுங்காக முடிக்காத நீ அவனுக்கு புத்தி சொல்றியா என்று கேட்டு அவள் வாயை அடைத்து விடுவேன். நல்லதை சொல்கிறதுக்கு படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, அனுபவத்திலேயே தெரிஞ்சுக்கலாம். இந்த போனால் பிள்ளைங்க படுற பாட்டை கண் கொண்டு பார்க்க முடியலை. அதனால் அவன் விஷயத்தில் பொறுப்பாக இருக்க பாருங்க. இல்லைன்னா நீங்கள் சும்மா இருங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று அமைதியாக சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன நீ பார்த்துக்கிறியா? உனக்கு என்ன தெரியும்? 4 வாரத்தை தொடர்ந்து இங்கிலீஷில் பேச தெரியுமா? இல்லை ஒரு மெசேஜை தான் உடனே அனுப்ப முடியுமா? எங்கே எங்கே இருக்குன்னு நீ தேடி தேடி தட்டுறதுக்குள்ள எனக்கு தலைவலியே வருது. அவனை பாரு, சும்மா பூந்து விளையாடுறான். அவனுக்கு உன்னால் என்ன செய்ய முடியும்
என்று எகத்தாளமாக கேள்வி கணைகளை தொடுத்து சிரித்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். நான் மக்காவே இருந்துட்டு போகிறேன், அவன் வீணாகிடக்கூடாது, அதுதான் எனக்கு வேணும் என்று அவள் அதற்கு பதிலும் சொன்னாள். வெட்டியா பேசிக்கிட்டு நிற்காத, மனுஷன் நிம்மதியா இருக்க விடு என்று நானும் பதில் சொன்னேன். நாட்கள் இறக்கையை கட்டி பறக்க அரையாண்டு தேர்வு முடிவுகளும் வந்தன. அனைத்து பாடங்களிலுமே சராசரியாக குறைவாகவே மதிப்பெண்களை பெற்றிருந்தான் வருண். அதை கண்ட சுகுணாவோ கோபத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டாள். நான் படிச்சு சொன்னேன், கேட்டியா? நீ ஒழுங்கா படிச்சிருந்தா நல்ல மார்க்கை வாங்கி இருக்கலாமே, கொந்தளித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி விடு, இப்போ எதுக்கு இந்த கத்துற? இந்த பரீட்சையில் எடுத்துக்காட்டா அடுத்ததில் எடுத்துக்க போகிறான் என்று அலட்சியமாக பதிலளித்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? அடுத்ததில் மட்டும் படிக்காமலே இருந்துட்டா மார்க் போட்டுடுவாங்களா என்ன என்று கேட்டாள். அவளது நியாயமான கேள்வி வேறு என் தன்மானத்தை சீண்டி விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் என் மகன், அவனுக்கு எல்லாம் தெரியும், நீ கத்தாத என்று விட்டு நீ ஒழுங்கா படி வருண் என்று கூறிவிட்டு வாட்ஸ்அப்பில் வந்த காணொளியில் மூழ்கினேன் என்றுதான் சொல்ல வேண்டும். வருண் தன் அறைக்கு செல்ல சுகுணா தன் இயலாமையை பாத்திரத்திடம் வெளிப்படுத்தினார். நான் வழக்கம் போல அதை கண்டு கொள்ளவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பின்பு தொடர்ந்து வந்த நாட்களில் ஏதும் பெரிய மாற்றம் நிகழவில்லை. வருண் கை தொலைபேசியிடம் ஒன்றி போய் இருப்பதும், சுகுணா கடுகெடுப்பதும், நான் வருணுக்கு வக்காலத்து வாங்குவதும் வழக்கமான ஒன்றாகிவிட்டது. வீட்டிற்கு வருவதற்கே எனக்கு வெறுப்பாக இருந்தது. மனுஷன் நிம்மதியா கொஞ்ச நேரம் போனை கூட பார்க்க முடியறதில்ல. இந்த முட்டாள் சுகுணாவிற்கு என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறவே மாட்டேங்குது. அவள் நல்லா படிச்சிருந்தா உலக நடப்புகளை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாளோ எனும் எண்ணமே என்னுள் மேலோங்கி எழும் என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்க. நீங்களும் அவனை கண்டிக்கிறதில்ல, நான் கேட்டாலும் அவனுக்கு பறிஞ்சு பேசுகிறீங்க. உங்கள் சப்போர்ட் இருக்கிற தைரியத்தில் அவன் என்னையும் மதிக்கிறதில்ல என்று சொன்னாள். தூங்க கூட விடமாட்டாயா? எப்போவுமே உனக்கு இதே புராணம் தானா என்று கடுப்படித்து விட்டு போர்வையை இழுத்து தலைவரை மூடிக்கொண்டேன். அவள் தொல்லையிலிருந்து விடுபட அது ஒன்றுதான் வழி என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வயசுல பிள்ளைங்க நம்ம சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்தாதான் அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். இப்போ இடம் கொடுத்து விட்டு அப்புறம் கலங்கிறதால புண்ணியம் இல்லை. கண் கட்ட பிறகு சூரிய வழிபாட்டால் பலன் ஏதும் வினைய போவதில்லை என்று புலம்பி தள்ளி விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். நாட்களும் உருண்டு ஓடின. இன்று மதியம் வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு ஃபோன் வந்தது. வழக்கமாக அலுவலக நேரத்தில் வீட்டில் இருந்து ஃபோன் வராது என்பதால் யோசனையுடன் ஃபோனை எடுத்தேன். கரகரத்த குரல். சுகுணாவா அது? நான் பயந்த மாதிரியே நடந்துடுச்சு. மேலே பேச முடியாமல் அழுதாள். என்ன விஷயம்னு சொல்லி தொலையேன். குரலை உயர்த்தி கேட்டுவிட்டு அலுவலகம் என்பது நினைவுக்கு வர அமைதியானேன் என்றுதான் சொல்ல வேண்டும். ரிப்போர்ட் புக்கு கொடுத்துருக்காங்க. 4 பாடத்தில் ஃபெயில் ஆகியிருக்கான். ஆசிரியரை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க என்று கரகரத்த குரலில் சொல்லிவிட்டு என் பதிலை கூட எதிர்பார்க்காமல் பட்டென்று ஃபோனை வைத்து விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் மகன் படிப்பில் இவ்வளவு மோசமாகவா இருந்திருப்பான்? வீட்டிற்கு போக பிடிக்கவில்லை. சுகுணாவின் புலம்பலை கேட்கும் துணிவு எனக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வீட்டுக்கு அருகில் உள்ள பூங்காவில் உட்கார்ந்திருந்த போது நடந்த உரையாடலில் தான் என்னுள் தெளிவு பிறந்தது. பட்டத்தின் நூலை கட்டுக்குள் வைத்திருக்கணும்னு தானே என் மனைவி இத்தனை நாளாக சொல்லி வந்தாள். இதை புரிந்து கொள்ளாமல் அறியாமையில் இவ்வளவு நாட்கள் இருந்தது நான் அல்லவா என்றான்.